வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகாக கையும் கழுத்தோடு டிசைன் பண்ண போகிறோங்க. இது வந்து நான் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். சாரீ கலருக்கு ப்ளவுஸ் வந்து பியூர் எல்லோ பார்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரொம்ப சூப்பராக கான்ட்ராஸ்டாக வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 15.5 இன்ச் உயரம், சுற்றளவு வந்து 11.25, ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, நெட்டாகவே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நெக்கு வந்து எந்தளவுக்கு ஒயரும் பேக் சைடு வேணுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நான் ஸ்டார் நெக் வைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் விருப்பம்னா அந்த மாதிரி கூட கழுத்து வைங்க. இப்போ கீழேயும் நான் ஸ்டார் நெக் தான் வைக்க போகிறேன். கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே போட்ட மாதிரி கீழேயும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கீழே வர்ற அந்த ஸ்டார் மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு நான் சென்டரில் டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி அதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்துடும். இப்போ கேன்வாஸ் வந்து ப்ளவுஸோட உயரத்துக்கு எடுத்திருக்கேன். அப்படியே வச்சு நெக்கு நம்ம கட் பண்ணதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியான ஒரு வேலைங்க. ஏன்னா வந்து நம்ம நெக்கு கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் வச்சு கட் பண்ணி நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சுற்றிலுமே 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு வேணாம், ரொம்ப அகலமாக இருக்குது. நான் அந்த 3/4 இன்ச்சு வைக்கிறேன். இந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. இப்போ இது வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நகலாமல் ஊசி குத்தி வச்சுக்கோங்க, நகலாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பேக் சைடு மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுட்டு மடிங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில கிளாத் வந்து நம்ம அப்படியே மடிக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம மடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து தைச்சிடலாம். அழகான ஒரு எல்லோங்க. இப்போ வந்து ஒரு பார்டர் வந்து கைக்கு வச்சுட்டு மீதி உள்ள பார்டர் 2ஐயும் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். நல்லா நிறையவே கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ்க்கு. இந்த பக்கமும் இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா உள்ள பார்டரை இந்த மாதிரி சென்டரில் ஜாயின் பண்ணி நமக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ கேன்வாஸ் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றிலும் சாரீ கலரில் நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். இது சில்க் காட்டன் கொடுத்துருக்கேன் டிசைனுக்கு. நான் சாரியில் வந்து முதல் தைச்ச சாரீக்கு நான் சாரியில் கட் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஈஞ்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு, இதனால சாரியில் கட் பண்ணலை. இப்போ நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். இது உருட்டவெல்லாம் தேவையில்லை, அப்படியே ஒரு மடக்கு மடக்குனிங்கன்னா போதும். இப்போ நம்ம வந்து 1/4 இன்ச்சில் பாதி அளவுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ மேலே வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு தைச்சிருக்கேன் கேன்வாஸ்க்கு மேலே. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில நேரம் கேன்வாஸ் சுருங்கிடும் நம்ம அயர்ன் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே ஷோல்டர்கிட்ட விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ சுற்றிலும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே இருந்து நம்ம தைச்சிட்டு வரலாம். கீழே சென்டரில் வந்து வச்சுட்டு இப்போ நீங்கள் சுற்றிலும் தைச்சிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அளவு வந்து மாறாது, அதுக்காக வந்து கீழேருந்து வச்சு தைக்கிறது. லைனிங் உள்பக்கம் வைங்க, வெளிப்பக்கம் வச்சிடாதீங்க. அதனால தான் நான் வந்து ப்ளவுஸோட கிளாத்து கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ சேம் வந்து இந்த பக்கமும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ தைச்சிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ திருப்பி அப்படியே தைச்சிருங்க. நமக்கு தேல் போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து லைனிங் கிளாத் வெளியில் தெரியாமல் நீட்டாக அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் வச்சாச்சுங்க. வச்சுட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டு இப்போ மேலேயும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இது வந்து முன்னாடி கழுத்து ஃபுல்லாகவே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த கார்னர்லாம் பார்த்து நிப்பாட்டி திருப்புங்க. ஃபுல்லாக முடிஞ்சு வச்சு நல்லா உருட்டி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. 2 பக்கமும் நமக்கு ஒரே அளவு வர மாதிரி பார்த்துக்குங்க. ரெண்டு சைடுமே ஒரே அளவாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இப்போ கைக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். இது முன்னாடி கழுத்துக்கு 2 சைடும் நான் மடிச்சடிச்சிருக்கேன். இப்போ பைப்பிங் ஒட்டி தைக்க ஆரம்பிங்க. மேலே வந்து ஷோல்டர்கிட்ட மடிப்பு கொடுங்க. இந்த சைடு வந்து நான் பைப்பிங் பண்ணலை. கொஞ்சம் தூரம் ஒரு 3 இன்ச்சுக்கு தைச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வந்து ஃப்ளிட்ஸு வைங்க. ஒரு 4-5 வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வளைவு கொடுக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக வைங்க, ரொம்ப பட்டையாக வேணாம். பைப்பிங் ஒட்டியே வைங்க, அப்போ தான் தனியாக நம்ம தைச்ச மாதிரி தெரியாது. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு விட்டுட்டு இப்போ மடித்து அப்படியே தைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ முடிச்சாச்சு.
நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே வச்சு வரைஞ்சி அதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸோட கிளாத்தில் அடித்து உள் பக்கமாக அப்படியே திருப்பிடலாம். சுற்றிலும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி தைச்சிடலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ சாரியோட கலரில் எடுத்திருக்கேன். வச்சு ஒரு தையல் போட்டுட்டு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். 2ஆக மடித்து ஒட்டி வச்சு நல்லா தையல் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து சென்டரில் இருந்து இன்னொன்று வச்சு தையல் போடுங்க. சேம் ஒரே கலராக கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ அடுத்து வந்து நான் ப்ளவுஸோட கலர் கொடுக்குறேன், எல்லோ கலரு. அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு சைடு எல்லோ, ஒரு சைடு வந்து இந்த க்ரீன் கலர் கொடுக்கலாம். கரெக்டாக சென்டரில் நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ அடுத்து க்ரீன் கலரு. இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. இப்போ அடுத்து வந்து எல்லோ கலர். இப்போ லாஸ்ட் எல்லோ கலர் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ராலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களுக்கு கழுத்து எந்தளவுக்கு வேணும்னோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டான அளவில் தான் வச்சுருக்கோம். அப்படியே வச்சு தையல் போட்டுடலாம். கரெக்டாக சென்டரை அடையாளப்படுத்தி வைங்க. அதே மாதிரி கழுத்தும் நீங்கள் வந்து எதுலேருந்து தைக்கிறீங்கன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதுக்கு மட்டுமே 3 தையல் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம டைட்டாக போடுவோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போடுங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த க்ரீன் கலரில் சதுர பீஸ் அகலம் 2 இன்ச்சு, உயரமும் 2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பூ டிசைன் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி எல்லாம் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உருட்டுற மாதிரி இது மாதிரி உருட்டிக்கோங்க. சீக்கிரமாகவே பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அப்புறமா ஈஸியாக வந்துடும். சில்க் காட்டன் அந்த மாதிரி கிளாத்துக்கு இது ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி பாலிவால் ஃபுல் வாயிலுக்கும் நல்லா வரும்.
இதே மாதிரி நிறையா பண்ணி எடுத்துக்கோங்க. கைக்கு பின்னாடி கழுத்துக்கும். கை தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இது கைக்கு வந்து 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நான் மடித்து தைக்கிறேன். மடித்து தைச்சிட்டு இந்த பார்டரை அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக பைப்பிங் ஒட்டி வைங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திட்டு அந்த பார்டர் மேலேயே கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ கீழே மட்டும் இந்த பூ டிசைன் வந்து 5 பீஸ் வைங்க. சென்டரில் 1, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 அந்த மாதிரி வைங்க. எல்லாமே ஒரே அளவாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் பெரிய ஊசி வச்சுட்டு எல்லாம் ஒரே அளவாக வர மாதிரி தள்ளி வைங்க. இப்போ தைச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு 4 வரும். அந்த 2க்கு இடையில ஒன்று கொடுங்க. இப்படி 4 வச்சுட்டு அடியில் பிசுறு தெரியாமல் அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. நூலை பிரித்து விட்டுட்டு 4 வந்து இறுக்கி பிடிச்சிட்டு அதை மேலே தூக்கி விட்டுட்டு அப்படியே தையல் போடுங்க. அப்படியே ரிட்டன் அதே தையலை திருப்பி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே 3 அதே மாதிரி தான் இதுக்கும் தைக்கணும். இப்போ கடைசியாக மேலே ஒன்று மட்டும் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. கையை நீங்கள் எப்பயும் போல் தைச்சிக்கோங்க. அந்த நூல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைச்சது மேலால் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பிரித்து விட்ருங்க. ஏன்னா நமக்கு அந்த பார்ட்ரு வந்து தெரியாது, எப்படி தைச்சாங்கன்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. ரெண்டு கையும் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கீழேருந்து நம்ம கொடுத்துட்டோம்லாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டார் நெக் இருக்கனால கொஞ்சம் நமக்கு அளவுகள் மாறி வரும். அதனால கீழேருந்து கொடுத்துட்டு வாங்க. நான் 2 பீஸாக கொடுக்குறேன். ஏன்னா வந்து துணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியல, எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ண முடியல. அதனால் பத்தாத டயத்தில் வந்து இந்த மாதிரி தள்ளியாக 2 பீஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 பீஸ் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒன்று கூட தள்ளி கொடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நம்மளுடைய விருப்பம்தான். ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு அப்படியே தள்ளி கொடுத்துட்டு வாங்க.
இதே மாதிரி தான். ஏன்னா நம்ம கீழே மட்டும் கொடுத்துட்டோன்னா அப்புறம் சைடில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இப்போ சைடில் வந்து நம்ம அப்படியே இதே மாதிரி தள்ளி தள்ளி அப்படியே கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கொடுத்துடலாம் முன்னாடி வரைக்கும். எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். இப்போ முன்னாடி வந்து நான் 3 இடத்துல கொடுக்குறேன். போதும் 3 இடத்துல. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த சைடு கொடுத்துடலாம். இந்த மாதிரி வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வந்து நாட் அடிக்கிறதுக்கு அகலம் 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு அப்படியே அந்த பூ டிசைன் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை இந்த மாதிரி கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். இதோட அவ்வளோதான். சுத்தமாகவே இந்த கிளாத்தே இல்லை, முடிஞ்சு சில்க் காட்டன். இப்போ நாட்டு வச்சு தைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம 2 சைடுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு தைச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு மட்டுமே நான் 3 தையல் போட்டிருக்கேன். அந்த பைப்பிங் மேலேயே 2 தையல், தள்ளி 1 தையல். இப்போ இந்த முக்கோண பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஒன்று 2 மட்டும் கொடுத்துடலாம், கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கைக்கு வந்து நம்ம அது 2ஐயும் சேர்த்து வந்து ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே பாசி வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் அடியில் இருக்க பிசுறு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்படியே 2ஐயும் சேர்த்து ஒட்டி வச்சு ஒரு தையல் ஒரு குத்து குத்திட்டு அதுக்கப்புறமா பாசி வைங்க. இப்போ நான் குத்துறேன் பாருங்கள். அந்த உருட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதிலிருந்து அப்படி கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்ததில் ஒரு குத்து குத்திட்டு அப்படியே பாசி வைங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பாசி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். திக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கைக்கு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்குக்கு ஃபுல்லாக கொடுத்துடலாம். அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ பாசி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சென்டரில் 3 பாசி கொடுத்துருக்கேன்.
இது எல்லாமே வந்துட்டு நம்ம டைட்டாக போட்டால் தூக்காமல் இருக்கிறதுக்காக அங்கன லைட்டாக ஹெமி பண்ணி விட்ருக்கேன். இந்த நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துருப்போம் இல்லையா அந்த கிளாத்தில், அது நமக்கு ஒத்து பார்த்தா தான் தெரியும். சும்மா ஹெமியும் பண்ண மாதிரி அங்கன கொஞ்சம் தள்ளி 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 அப்படி குத்தி விட்ருக்கேன். பாசி வேணாலும் நீங்கள் ஃபுல்லாகவும் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப அழகாக திருவிழாவுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து முடிச்சாச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் காம்பினேஷன், ரொம்பவே அழகாக இருக்குது. இது முன்பக்கம், இந்த கை, இது பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மடித்து போட்டால் இந்த ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.